ஹாய்ங்க. வெல்கம் டு அல்லி விலாக்ஸ் பிகேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புது ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து கார போண்டாங்க. எல்லோரும் வந்து கடலை மாவு அல்லது மைதா மாவில் பண்ணுற கார போண்டாவை நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அம்மா சொல்லுவாங்க என்னென்ன ஆட் பண்ணமுன்னு. அம்மா சொல்லுங்கம்மா, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணீங்க? 2 டம்ளர் பச்சரிசி, ஓகே. 1 டம்ளர் துவரம்பருப்பு, சரி. 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு, ஓகே. 2ம் 3ம் சேர்த்து ஊற வைக்கணும். ஓகே. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ம். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு கெட்டியாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அடிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கிக்கணும். கருவேப்பிலை தூளாக நறுக்கிக்கணும். கொத்தமல்லி தழை தூளாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் இஞ்சி, 2 சீரகம், 1 கரண்டி சீரகம், ஒரு 10 மிளகு போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. அதான் காரப்போண்டா. ஓகேம்மா, ஓகேம்மா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொன்னதை கேட்டிங்களா? நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங்க்கு டீ கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் டீ அண்டு ஸ்நாக்ஸு கூட இப்படி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு மதியம் லஞ்சுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.